ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட டே 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் மார்னிங் வந்து மருதமலை முருகனை பார்த்துட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் தேங்காய் சட்னி. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணுங்கள். அமாவாசை அப்படின்னாவே அம்மா வீடு தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அமாவாசைக்கெலாம் ஃபுல்லாக வந்து சாப்பாடு நிறைய இருக்கும். சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், மோர், வடை, பாயாசம் நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அளவாக தான் சாப்பிடுவோம். சாப்பாடு, சாம்பார், ரசம் அவ்வளோதான். பொரியல் வந்து ஏதாவது ஒரு கூட்டு வைப்போம். அப்பளம், பாயாசம், வடை இதெல்லாம் கூட செய்ய மாட்டோம் நாங்கள். ஸோ நார்மலாக எப்போயும் நம்ம டேஸ் எப்படி இருக்குமோ அப்போ வந்து அமாவாசை அன்றைக்கி நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம், அவ்வளோதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டு மீதி இருந்த மாவை சின்ன பாத்திரத்தில் வச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி வச்சுட்டேன். மாமியார் ஒரு பக்கம் மிஷின் போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டாச்சு. மதியத்துக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மதிய ப்ரிப்ரேஷன் காலையிலே பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். வாரத்தில் 2 நாள் நாங்கள் நான்வெஜ் எடுப்போம். ஒன்று புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த திங்கக்கிழமையும் சனிக்கிழமை எப்பயாவது எடுப்போம். இந்த வாரம் புதன்கிழமை நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். நான் தான் வேண்டான்ட்டே இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நான்வெஜ் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். வெள்ளி சனி நான்வெஜ் எடுக்க மாட்டோம், மாமியார் சாப்பிட மாட்டாங்க. சனிக்கிழமை வேணா எக் 2 பேத்துக்கு சாம்பார் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு வச்சு பீக்கங்காய் கூட்டு மாதிரி பருப்பு எல்லாம் போட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காய், பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் லைட்டாக, சாம்பார் தூளாக எதுவுமே வேண்டாம். இது அப்படியே 2 விசில் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் பற்றி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, கேக்குக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும்னு நம்ம பொரியலுக்கும் வந்துட்டு ஆட் பண்ணோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி நேரத்தில் எனக்கு மீன் வேணும்னு சொல்லி கேட்டால் அடம் பிடிச்ச ஆரம்பிச்சிட்டா. கோவம் வேற பட்டா, பேசவே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு. என்ன பண்ணலான்னு பார்த்தா வாழைக்காய் இருந்துச்சு, அதில் மீன் சேஃபுக்கு கட் பண்ணி அது வறுவல் மாதிரி தோசைக்கல்லில் போட்டு கொடுத்தாச்சு. டேஸ்ட்டாக இருக்குமா சொல்லி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாயந்தரமாக வந்து காளான் பேல் எல்லாமே சாப்பிட்டு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு ஷைடிஷாக வந்துட்டு வெங்காயம் இல்லைன்னா குருமா வைக்கணும். குருமாவுக்கு வெஜிடபிள்ஸ் இல்லை, ஸோ அதனால் முட்டை போட்டு ஒரே தான் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு பண்ணாங்க மாமியார். எப்பயும் போல் தாளிச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வதங்கின பின்னாடி முட்டை ஒரு 3 முட்டை போட்டு சப்பாத்தியை கொத்து சப்பாத்தி மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மசாலா ஐட்டத்துக்கு கறி மசாலா, மிளகாத்தூள் மட்டும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்ட்டு அந்த ரூமுக்கு போனோம்னா அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். துணிமணி அங்கங்கன்னு எல்லாம் போட்டு கிடக்கும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி துணிமணி மடித்து வச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆயிடும். அந்த காலத்தில் பாட்டிகள்லாம் சொல்லியிருப்பாங்க சின்ன சின்ன வைத்தியம்லாம் இருக்கும். இப்போ தான் மாத்திரை மருந்து நிறைய வந்து நம்ம சாப்பிட்றோம். இப்போ ரீசெண்டாக நாட்டு மருந்து கடைக்கு போனோம்னா மூலிகை பொடின்னு சொல்லிட்டு லைனாக லிஸ்ட் இருக்குது. நெல்லிக்காய், கடுக்காய், வில்வம், நாவல், வல்லாரை, தூதுவளை, துளசி, ஆவரம்பூ, அப்புறம் ரோஜா பூ கூட பொடியா இருக்குது. எங்க பாட்டி அம்மா சொன்னதுதான் நான் கடைபிடிச்சேன். ராஜ்குட்டி கைப்பிள்ளையா இருக்கும்போது நெஞ்சு சளி, அதாவது ஹாஸ்பிட்டல் அங்கங்கன்னு போனோம். ஆனாலும் வந்துட்டு மாத்திரை மருந்து கொடுக்கறத விட கை வைத்தியம் தான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. கற்பூரம் போட்டு நல்லா சுட வைக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சுட போதும். நெஞ்சில் அதை வந்து நல்லா தடவி வந்தோம்னா சீக்கிரமா சரியாயிரும் நெஞ்சு சளி.